நன்றி பக்தர்களே. இப்போதுதான் நீராடி விட்டு கங்கை யமுனை சரஸ்வதி நதியிலே நீராடி பிடித்து விட்டு இப்போது பாருங்கள், பொதுமக்கள் பாருங்கள் எவ்வளோ எங்கெங்கிருந்தோ எந்தெந்த நாட்டிலேருந்தோ வந்திருக்காங்க. நீங்களும் தயவு செய்து முடிந்தால் இது வரதுக்கு தயார் பண்ணுங்கள். நம்ம தமிழ் மக்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. இது மாதிரி ஒரு பூமியில் ஒரு சொர்க்கமான ஒரு பூமி போல் ஒரு உணரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சில மனிதர்கள் எல்லா வசதி வாய்ப்பும் எல்லாம் இருந்தும் இது போன்ற நிகழ்வுகளை கலக்க முடியாத அளவுக்கு அவர் சூழ்நிலை சேர்ந்து அமைந்து விடுகிறது. அதுதான் கர்மான்னு சொல்கிறது. கர்மா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய பேர் வராங்க. ஒரு வயசுக்கு பிறந்த குழந்தை ஒரு வயசு கூட ஆகலை, அதை விட்டுட்டு வராங்க. ஏன் இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வராங்க? அப்போ ஏதோ ஒன்று இங்கே நடக்குது. இங்கே அந்த இயற்கை ஆற்றல் இந்த மனிதர்கள் நோய் பிணி எல்லாமே தீர்த்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 144 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ தான் மறுபடியும் நடக்குது. இந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த 3 நாள் முடிஞ்சுன்னா மொத்தம் 2 மாதம். இதுக்கப்புறம் வந்து 29, அதுக்கப்புறம் பிப்ரவரி 26. இந்த 2 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் வந்து இந்த பலனை நீங்கள் அடையணும். எதுக்கு அடிக்கடி நாங்கள் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோன்னா, எல்லாரும் அந்த பலனை அடையணும். எல்லா மக்கள் விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, ஊனமுற்றோர்கள், கன்னி பெண்கள் வந்து திருமணமாக இருக்கிறாங்க, கடன் தொல்லை, உறவுமுறை பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள்லாம் ஏன் இருக்குது நம்ம சுற்றி? இதுக்கு என்ன சொல்யூஷன்? தீராத நோய்கள் இப்படியெல்லாம் வருது. இதுக்கு என்ன விடை? வெளியே சொல்லி ஒருத்தர்கிட்ட விளக்கம் கேட்க முடியல. அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு கர்மான்ற ஒரு விஷயத்தை நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் ஆட்டி படைச்சிருக்கு. அப்போது அதுக்கான குருமார்கள் அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கர்மா வந்து முற்றிலுமாக விலகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். வணக்கம், நன்றி. ஓகேவா? வணக்கம். எல்லா ஆன்மீக நண்பர்களுக்கும் நான் வணக்கம் தெரிவிக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த அலகாபாத் இங்கே மகா கும்ப மேளாவில் கலந்துட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வரோம். ரொம்ப ஆத்ம திருப்தி. அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து அமானுஷ்ய விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களை வந்து உணரணும்னா இது மாதிரி வந்து பெரிய விழாக்கள் போல் ஆன்மீக விழாக்களை கலந்துக்கிட்டால் தான் அதை உணர முடியும். மற்றபடி நம்ம அருகே இருக்கிறவங்களோ நம்ம கூட இருக்கிறவங்களோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களோ யார் என்ன சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். மனிதன் சொல்ல ஏற்றுக்க மாட்டான். இப்போ மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் உணர்வான். அந்த மண்ணில் கால் வைக்கும்போது அவனுக்கு ஒரு சில அந்த ஆத்மா புனிதம் அடையும். அதனால் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். எவ்வளோ செலவு பண்ணாலும்
எவ்வளோ கடன் வாங்கியாவது நீங்கள் வந்து இது மாதிரி விஷயங்களை கலந்து கொள்றது ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்கிறான் பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜனம் எதுக்காக வராங்க. ஏதோ ஒன்று இங்கே நடக்குது, ஏதோ ஒன்று இதில் ஒரு நன்மை நடக்குது, நன்மை கிடைக்க போகுது அடுத்தது. அதுதான் விஷயம். இந்த ஜென்மத்தில் இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு தான் இந்த புனிதமான ஒரு கிடைக்கும். இல்லைன்னா இதுக்கு அடுத்து 144 வருஷத்துக்கு ஒரு தான் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்மளே 2 ஜென்மம் எடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க 2 ஜென்மத்தாலும் பார்க்க முடியாது. 12 வருடங்களுக்கு ஒரு கும்பமேளா. இது மகா கும்பமேளா 142 வருஷம் கழிச்சு வருது. இது ரொம்ப கிஃப்ட்டு. அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். 2 மாதம் நடக்குது. இது டீட்டெயில்ஸ் தெரியலன்னா நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்கள். அது டீட்டெயில்ஸ் வந்துடுங்க. நீங்கள் நாங்களே ரொம்ப சிரமப்பட்டு வந்தோம். இந்த விஷயத்தை நீங்கள் வரணுன்னா உங்களுக்கு ரொம்ப தடங்கள்லாம் வரும். ஒன்றும் இல்லை, புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வர முடியுங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுட்டு இதுக்கு பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மகா கும்பமேளா 5ஆம் தேதி விடியற்காலையில் 2:15 மணிக்கு நல்லபடியாக ஜலஸ்தானம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ரூமுக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. இந்த பிறவி பிறந்ததுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நம்ம இருக்கும் காலத்திலே வரும்போது அதை அனுபவிக்கிறது பெரிய விஷயம். உண்மையிலேயே அதோட இது வந்து எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதுதான் கும்பமேளாவுடைய இடம். நான் நிற்கிறது வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மனுடைய கோயில். மேலே சிவனுடைய லிங்கம் இருக்கும் 3வது மாடியில். 3வது மாடியிலேருந்து இந்த எடுக்கிறேன். Ini